வணக்கம். உன்னதமான முதலீட்டின் முதன்மையான நிறுவனம் எஸ்எஸ்எல்எஃப்-இலிருந்து நான் உங்கள் தமிழரசி சிவகுமார். எஸ்எஸ்எல்எஃப்-ஓட செல்ல பிள்ளையான முக்கனி நகர். செல்ல பிள்ளைன்னு எப்பங்க சொல்லுவோம்? பார்த்து பார்த்து வளர்த்தாதானே. அப்படித்தான் நம்மளோட சேர்மன் சாரோ இந்த முக்கனி நகரை பார்த்து பார்த்து வாங்கி பார்த்து பார்த்து உங்களுக்காக லே அவுட் பண்ணியிருக்கிறாங்க. அதுவும் 87 ஏக்கர் பரப்பளவில் ஒரு சைட்டை லான்ச் பண்ணலங்க. எஸ்எஸ்எல்எஃப் ஒரு ஊரையே லான்ச் பண்ணிருக்கிறாங்க. அப்போ பிரம்மாண்டமான இந்த சைட்டோட யூனிக் ஃபீச்சர்ஸ் என்னெல்லாம் இருக்கும்னு தெரிஞ்சுக்க ஆசையா இருக்கீங்க இல்லையா? அப்போ அதனோட சேர்மன் சார் என்ன சொல்றாங்க, அப்புறம் எஸ்எஸ்எல்எஃப்-ஓட டைரக்டர்ஸ் அவங்க என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் பத்தி சொல்றாங்க அப்படின்றத பத்தி பார்க்கலாமா? உன்னதமான முதலீட்டின் முதன்மையான நிறுவனம் எஸ்எஸ்எல்எஃப் சிட்டியின் டிடிசிபி அப்ரூவ்டு மனைகள். பிரம்மாண்டமான வீட்டு மனைகள் ஆவணிப்பூர் நெடுஞ்சாலையில் அமைந்துள்ள நமது முக்கனி நகர் கிரீன் சிட்டி மனையின் சிறப்பு அம்சங்கள். தரமான சாலைகள், மின்சார வசதி, நீர்வளம், நல்ல காற்று என பல சிறப்பு அம்சங்கள் உள்ளது. மேலும் முக்கனி நகரிலிருந்து நடைபயண தொலைவில் சக்தி வாய்ந்த பச்சையம்மன் ஆலயம் உள்ளது. நமது மனையிலிருந்து 5 நிமிட பயண தூரத்தில் தேசிய நெடுஞ்சாலை, சரஸ்வதி காலேஜும், அடையாறு ஆனந்தபவன், A2B ஹோட்டலும் உள்ளன. வணக்கம். எஸ்எஸ்எல்எஃப் சிட்டியோட நியூ மெகா ப்ராஜெக்ட் முக்கனி நகர் ஒரு நல்ல பிரைம் லொகேஷன்ல தான் அமைஞ்சிருக்கு. நிறைய பேருக்கு உள்ள கேள்வி என்னன்னா, ரொம்ப தூரமா இருக்கு, இங்க இன்வெஸ்ட் பண்ணா பாதுகாப்பா இருக்குமா அப்படின்ட்டு. இன்னைக்கு தூரன்றதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாதுங்க. ஒரு காலகட்டத்தில் அச்சிரப்பாக்கம் ரீச் பண்றதுக்கு 5 to 6 hours ஆச்சு. இன்னும் கொஞ்சம் காலம் கழிச்சு 3 to 4 hours ஆச்சு. ஆனால் இன்னைக்கு 2 hours நம்ம ரீச் பண்ணிடுறோம். கூடிய விரைவில் 1 hour நம்ம ரீச் பண்ண தான் போகிறோம். அப்போ தூரன்றதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது. உதாரணத்துக்கு காட்டாங்குளத்தூர் அப்படின்ற ஊரில் SRM காலேஜ் வச்சாங்க. அது ரொம்ப தூரமாக எல்லாரும் ஃபீல் பண்ணாங்க. ஆனால் இன்னைக்கு நாங்கள் சைட்டு போட்டுக்கிற இடத்துல பக்கத்துலேயே SRM அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியை மிகப்பெரிய ஒரு காலேஜ் அமைச்சிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 300 ஏக்கரில் அந்த யூனிவர்சிட்டி அமைச்சிட்டு இருக்காங்க. அப்போது தூரன்ற விஷயமெல்லாம் இன்னைக்கு யாருமே பார்க்கறது இல்லை. நல்ல இடமா இருக்கா, விலை கம்மியாக இருக்கா, நாளைக்கு அந்த இடம் வளருமா அப்படின்ற விஷயத்த மட்டும் பார்த்துட்டு அங்கே டாக்குமெண்ட் கிளியராக இருக்கா, லொக்கேஷன் ப்ரைமாக இருக்கா, ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே இருக்கா அப்படின்றதெல்லாம் பார்த்து இன்வெஸ்ட் பண்ணாலே போதும். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் அந்த இடத்த பாதுகாப்பாக வேறு நாங்கள் பார்த்து கொடுத்துட்ருக்கோம். அதனால் உங்களோட பணம் நிச்சயமாக பாதுகாப்பாகவும் உங்களோட பணம் நிச்சயமாக பல மடங்கு உயரத்துக்கான நிறைய சாத்தியக்கூறுகள் அமைச்சு தரோம். நன்றி. 15 நிமிட பயணத்தில் திண்டிவனம் அரசு மருத்துவமனை, தாலுகா அலுவலகம் மற்றும் ரயில் நிலையம் ஆகியவை அமைந்துள்ளன. குபேரனுக்கு அமைக்கப்பட்டுள்ள பிரம்மாண்டமான கோவில், அதன் அருகில் அமையவுள்ள ஸ்ரீ ராமானுஜர் கல்லூரி நமது மனை பிரிவிலிருந்து 15 நிமிட பயண தூரத்தில் உள்ளது. 15 நிமிடத்தில் உலக தரம் வாய்ந்த SRM விவசாய பல்கலைக்கழகம் அமைந்துள்ளது தனிச்சிறப்பு. 15 நிமிட பயண தூரத்தில் மன்னா மெஸ், ஹோட்டல் ஆரியாஸ், 99 காஃபி ஷாப், வசந்த பவன் ஹோட்டல் ஆகியவை அமைந்துள்ளன. நடுப்பழனி முருகர் கோவில் 20 நிமிட பயண தூரத்தில் உள்ளது. 20 நிமிட பயணத்தில் மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி கோவில், மெடிக்கல் காலேஜ், என்ஜினியரிங் காலேஜ், நர்சிங் காலேஜ் மற்றும் மருவத்தூர் ரயில் நிலையமும் அமைந்துள்ளன. சார் வணக்கம், என்னுடைய பேர் பசுபதி. நாங்கள் முக்கனி நகர் ஒரு அருமையான ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கிறோம் சார். இதோடைய சிறப்பம்சம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 54 சாலை தார் ரோடு பண்ணி வச்சிருக்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா 15 என்ட்ரன்ஸ் கொடுத்துருக்குறோம் சார். இதில் எல்லா மக்களும் வாங்கி பயன்படணுன்றதுக்காக 600 சதுரடி, 800 சதுரடி, 900 சதுரடி, 1200 சதுரடி, 2400 சதுரடின்ட்டு எல்லா மக்களும் வாங்கணுன்ற மாதிரி நாங்கள் கொடுத்துருக்குறோம். இதனுடைய சிறப்பம்சம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 54 ஸ்ட்ரீட்டுமே தார சீட் போட்டுருக்குறோம். நீரோட்டம் 10 அடியில் ரொம்ப சுவையான தண்ணி சார். ரொம்ப அற்புதமான தண்ணி. நீங்களே நேரில் பார்த்தீங்கன்னா ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு தண்ணி. ஏன்னா நல்ல வெய்ய காலத்திலே பார்த்தீங்கன்னா 10 அடியில் தண்ணி இருக்குது சார். என்றென்றும் எங்கள் பேரை சொல்லணும், எங்களை நினச்சி பார்க்கணும், எங்கள் வாடிக்கையாளர் திரும்ப திரும்ப வாங்கணும். அது இல்லாமல் எல்லார்கிட்டையும் போய் சொல்லி பயன்பெறணும். அதுக்காக நாங்கள் இந்த விஷயத்த பண்ணிட்டு இருக்கிறோம். அதாவது ரொம்ப நேர்த்தியாக, ரொம்ப நேர்மையாக எங்கள் சேர்மன் பார்த்தீங்கன்னா ஒன்றையும் பார்த்து 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 பண்ணிக்கிறார் சார். ஸ்ட்ரீட்டு கூட பார்த்தீங்கன்னா 24 அடி ஸ்ட்ரீட்டு சார். 2 கார் நின்னா ஒரு கார் உள்ளே வரலாம்.
அந்த மாதிரியான விஷயம் தான் நாங்கள் பண்ணி கொடுத்துருக்குறோம். அதனால் எல்லா மக்களும் வாங்கி பயன்பட வாழ்த்துக்கள். நன்றி. 30 நிமிட பயணத்தில் வேடந்தாங்கல் பறவைகள் சரணாலயமும் தென் திருப்பதி கோவிலும் அமைந்துள்ளன. 30 நிமிட பயண தூரத்தில் கற்பக விநாயகர் மருத்துவக் கல்லூரி, மருத்துவமனை மற்றும் ஆண்டாள் அழகர் பொறியியல் கல்லூரி ஆகியவை அமைந்துள்ளன. 35 நிமிட பயண தூரத்தில் சாய்பாபா கோவிலும் லாரல் மாலும் அமைந்துள்ளன. 40 நிமிட பயண தூரத்தில் செங்கல்பட்டையும், 45 நிமிட நேரத்தில் புகழ்பெற்ற மஹேந்திரா வேர்ல்ட் சிட்டியையும் சென்றடையலாம். ஃபோர்ட் கார் கம்பெனி போன்ற பன்னாட்டு நிறுவனங்கள் நமது மனைப்பிரிவிலிருந்து 1 மணி நேர பயண தூரத்தில் அமைந்துள்ளது. நம் இந்தியாவின் தனிச்சிறப்பு பெற்ற மாநிலமான தமிழகத்தில் அழகிய கோவில்களும் தேவாலயங்களும் மசூதிகளும் அமைந்திருக்கும் தலைநகர் சென்னையை நமது மனைப்பிரிவு முக்கணி நகரிலிருந்து 1.5 மணி நேரத்தில் சென்றடையலாம் என்பது மிகச் சிறப்பு. இவ்வுலகில் ஒரு மனிதன் வாழ்ந்ததற்கு அடையாளம் அவன் வாழ்ந்த வீடு. அழகான வீடு கட்டுவதற்கு தரமான வீட்டு மனைகள் வேண்டும். பல்லாயிரக்கணக்கான வாடிக்கையாளர்களுக்கு தரமான வீட்டு மனைகளை கொடுத்து சாதனை புரிந்து வருகிறது நமது SSLF சிட்டி, உன்னதமான முதலீட்டின் முதன்மையான நிறுவனம். வணக்கம். ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஒரு பிரம்மாண்டத்தை பார்த்தோம். என்னுடைய ஆசை, என்னுடைய கனவு, இந்தியாவில் இருக்கிறவங்க அத்தனை பேரும் சொந்த இடத்துல இருக்கணும் அப்படின்னு. நிறைய பேர் இன்னைக்கு சொந்த வீடு இல்லை, சொந்த இடம் இல்லை. அதனால தான் ஒரு பிரம்மாண்டத்தை நான் இங்கே உருவாக்கி வச்சிருக்கேன். எல்லாரும் பயனடையணும் அப்படிங்கிறது என்னுடைய விருப்பம். இங்க யாருக்கெல்லாம் சொந்தமா மனை இல்லையோ, சொந்தமா வீடு இல்லையோ, அவங்கெல்லாம் ரொம்ப ஈஸியா வாங்கி சொந்த வீடு கட்டி குடியேறலாம் அப்படிங்கிற எண்ணத்தோடையும், இன்வெஸ்ட்மெண்டா ஒரு 2 கிரவுண்டு 3 கிரவுண்டு வாங்கி வச்சா ஒரு 5 வருஷம் கழிச்சு 10 வருஷம் கழிச்சு என்னுடைய குழந்தைங்களுக்கும் என்னுடைய அப்பா அம்மாவுக்கும் எனக்கும் ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் அப்படிங்கிற எதிர்பார்ப்போட இன்வெஸ்ட்மெண்ட் பிளானோட இருக்கிறவங்களுக்கு ரொம்ப அற்புதமான ஒரு சைட்டை நான் ரெடி பண்ணியிருக்கேன். நான் ஏன் திரும்ப திரும்ப இதை ஆணித்தனமா சொல்றேன்னா, யாரெல்லாம் சொத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சாங்களோ அவங்க அத்தனை பேரும் இன்னைக்கு செல்வந்தரா பணக்காரங்களா இருக்காங்க. அதுதான் உண்மையான நல்ல முதலீடு. இன்னொரு முக்கியமான கருத்து, நான் ஏன் சொத்து சொத்து அப்படின்னு நான் சொல்றேன் அப்படின்னா, நம்ம இந்தியன் சொல்லிக்கிறோம். நம்ம இந்தியன் சொல்லிக்கிறதுல ரேஷன் கார்டும் ஆதார் அட்டையும் பேன் கார்டும் இருக்கிறதுனால நம்ம இந்தியன் சொல்லிக்கிறோம். அதுவும் இந்தியன் தான். ஆனா ஒரு மனிதன் இல்லாத போனதுக்கு அப்புறம், ஒரு மனிதன் இறந்து போனதுக்கு அப்புறம் அந்த பேன் கார்டு இருக்கா இல்லையான்னு தெரியாது. ரேஷன் கார்டுல இருந்து அவங்க பேர் எடுக்க போறாங்க, பேங்க் பாஸ்புக் செல்லாது, எல்லாமே செல்லாது. ஆனா தன்னுடைய பெயர்ல இந்திய மண்ணுல ஒரு 1/2 கிரவுண்ட் இடமாவது வாங்கி வச்சிருந்தோம்னா, ஒரு மனிதன் இல்லாத போனதுக்கு அப்புறம் கூட அந்த பேர், இந்த உலகம், இந்த மண்ணு, இந்த பூமி இருக்கிற வரைக்கும் அந்த பேர் உச்சரிக்கப்படும். அதனாலதான் நான் முழுமையான ஒரு இந்தியன் யாருன்னு நான் சொல்றேன் அப்படின்னா, இந்திய மண்ணுல எனக்குன்னு ஒரு புடி மண்ணாவது இருக்கு அப்படின்னு பேர் பத்திரப்பதிவு பண்ணி வச்சிருக்காங்களோ அவங்கதான் ஒரிஜினல் இந்தியன் அப்படின்னு என்னுடைய தனிப்பட்ட கருத்து. இது வெறும் இந்தியனுங்கிறதுக்காக மட்டும் இல்ல, நிச்சயமா நம்மளுடைய சொத்துங்கிறது நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நம்மளுக்கு ஒரு தைரியம். அதாவது நான் ஒரு சொத்து வாங்கியிருக்கேன், இது என் சொந்த பூமி, என் சொந்த மண்ணுல இருந்து நான் ஒரு பழம் சாப்பிட்டேன், ஒரு சொந்த மண்ணுல இருந்து ஒரு மரம் வச்சிருக்கேன், ஒரு சொந்த மண்ணு, என்னோட சொந்த மண்ணுல ஒரு வீடு கட்டி ஒரு குடிசை வீடாவது போட்டு நான் இருக்கேன் அப்படிங்கிற ஒரு சந்தோஷம், ஒரு தைரியம் நம்மளுக்கு இருக்கும். ஏன்னா இன்னைக்கு எல்லாருமே என்ன கேட்கறாங்கன்னா, ஒரு பொண்ணு பார்க்க வந்தாவோ, ஒரு பையன் மாப்பிள்ளை பார்க்க வந்தாவோ எல்லாம் கேட்கறாங்க, சொந்த வீட்டுல இருக்காங்களா, அது மாளிகையா கோடிக்கணக்கானு தெரியல, சொந்த வீட்டுல இருக்காங்களான்னு பாக்குறாங்க. அதுக்காகவும் கண்டிப்பா இன்னைக்கு சமூகம் சொந்த வீட்டுல இருக்கவங்கள தான் ஒரு மரியாதையை கூட பாக்குறாங்க. அது ஒன்றும் சொந்த வீடுங்கிறது ஒரு பிரம்மாண்டம் பயந்துக்கிட்டு நிறைய பேர் இருக்காங்க. அதெல்லாம் பயப்படவே வேணாம். ஏன்னா SSLF நிறுவனம் SSLF இயக்கம் இல்லாம யாரெல்லாம் நான் இல்லை அப்படின்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்களோ, யாரெல்லாம் என்கிட்ட எதுவும் இல்லைன்னு நினைக்கிறாங்களோ அவங்க கிட்ட எல்லாம் ஈஸியா சொத்துக்கள் இருக்க முடியும் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்றதுக்காக தான் இன்னைக்கு நாங்க இது ஒரு கொள்கையை எடுத்து பண்ணிக்கிருக்கோம். எல்லாரும் ரொம்ப ரொம்ப சாதாரண ஆட்கள் கூட வாங்கி பயன்பெறுவாங்க அப்படிங்கிற அளவுல தான் நான் வடிவமைச்சிருக்கேன். 600 ஸ்கொயர் ஃபீட், 800 ஸ்கொயர் ஃபீட், 1000 ஸ்கொயர் ஃபீட், 1200 ஸ்கொயர் ஃபீட், 2400 ஸ்கொயர் ஃபீட், இந்த மாதிரி எல்லா மக்களும் பயன்பெறணும் அப்படிங்கிற நோக்கத்தோட தான் இது பண்ணியிருக்கேன். நிறைய பேருக்கு நான் இந்த சொத்தை வாங்கி வச்சேன்னா எனக்கு இது லாபம் தருமா அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் நிறைய பேருக்கு இருக்கு. உண்மையிலேயே லாபம் தரும். நீங்க 5 வருஷம் கழிச்சு லாபம் தருமான்னு யோசிக்கிறீங்க. நான் இப்பவே 87 ஏக்கர் எடுத்து மனைகளா பிரிச்சு கிட்டத்தட்ட 2000 பேருக்கு 2000 மனைகளை பிரிச்சிருக்கிறோம். இப்பவே நான் லாபத்துக்கு தான் வைக்கிறேன், லாபத்துக்கு தான் கொடுக்குறேன். அப்ப 5 வருஷம் கழிச்சு அந்த இடத்துல கிட்டத்தட்ட 2000 பேர் ஓனரா இருப்பாங்க. அப்ப அந்த இடம் எவ்வளவு சூப்பரா வளர்ந்துருக்கும். இந்த லாபம் உங்களுக்கு வருமா வராதா? கண்டிப்பா சொல்றேன், நிச்சயமா அது லாபம் தரும். ஏன்னா சொத்துல, லேண்ட்ல, மனையில இன்வெஸ்ட் பண்ணவங்க அத்தனை பேரும் லாபத்தை மட்டும்தான் பார்த்துருக்காங்க. இதை நான் ஏன் ஆணித்தனமா சொல்றேன்னா, நான் அப்படிதான் வளர்ந்து வந்தேன். லேண்ட்ல முதலீடு பண்ணி லேண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணதுனால மட்டும்தான் நான் வளர்ந்தேன். நம்ம ஊர் மக்களுக்கும் நம்ம தேசத்துல பிறந்தவங்களுக்கும் இந்த நல்ல கருத்தை நான் சொல்லணுங்கிற ஆசையோட தான் சொல்றேன் இல்லையா. என் மனசுல நிச்சயமா சமூகத்துக்கு நல்லது பண்றேன், வீட்டு மனை இல்லாதவங்களுக்கு, வீடு இல்லாதவங்களுக்கு ஒரு வீடு கொடுக்குறோம், ஒரு மனையை கொடுக்குறோம் அப்படிங்கிற திருப்தியோட தான் இந்த பிசினஸ் நான் பண்ணிக்கிருக்கேன். எந்த ஒரு விற்பனையுமே
ஒரு பொருள் விற்கிறோம் அப்படின்னா வாங்கினவங்களுக்கும் விற்றவங்களுக்கும் அந்த உறவு விற்பனையோட உறவு முடிஞ்சு போயிடும். ஆனால் லேண்டு மட்டும்தான் வாங்குறவங்களுக்கும் விற்கிறவங்களுக்கும் அப்போதான் அந்த உறவே ஆரம்பமாகும். ஏன்னா உங்ககிட்ட நான் சொத்து வாங்கும்போது என்னுடைய பேர்ல உங்களுக்கு நான் பத்திரப்பதிவு பண்ணி கொடுக்குறேன். அதுக்கு பேர் தான் தாய் பத்திரம். அந்த சொத்து எவ்வளோ ஆண்டுகள் போனாலும் என்னுடைய பேர் அதுல பொறிக்கப்பட்டிருக்கும். நம்ம 2 பேருடைய உறவும் அது நீடிக்கும். அதனால நான் நல்ல எண்ணத்தோட மனசார நான் சொல்றேன், இந்த சொத்துக்களை நீங்க வாங்கி பயன்பெறணும் அப்படின்னு சொல்லி மனசார ப்ரேயர் பண்ணிக்கிறேன். வாழ்த்துக்கள், நன்றி. SSLF-ஓட செல்ல பிள்ளையான முக்கணி நகரை பற்றிய அத்தனை விவரங்களையும் தெரிஞ்சுக்கிட்டீங்களா? ஏன்னா நான் சொல்லியிருந்தா கூட பரபரப்புல சில விஷயங்களை விட்டுருப்பேன். ஆனா சேர்மன் சார் இவ்வளவு அழகா உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. அது மட்டும் இல்லாம டைரக்டர்ஸ் அதோட யூனிக் ஃபீச்சர்ஸ் பத்தியும் உங்களுக்கு ஒரு பெரிய விழிப்புணர்வை ஏற்படுத்தி இருப்பாங்க. சோ கண்ணாலையும் பார்த்துட்டீங்க, காதாலையும் கேட்டுக்கிட்டீங்க. இனி நீங்க அந்த பிரம்மாண்டமான SSLF-ஓட செல்ல பிள்ளையான முக்கணி நகருக்கு வர வேண்டியதுதான் பாக்கி. உங்களுடைய வரவை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறது SSLF-இன் முக்கணி நகர். நன்றி, வணக்கம்.